ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாங்க. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் காஞ்சிட்ருக்கு. குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியும் 2 தக்காளி, பெரிய தக்காளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு 1.5 ஹவர் ஊறிச்சு. கடலைப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். பூண்டு 5 பல் போட்டிருக்கேன் மிக்சர் ஜாரில். அதில் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு முதல்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த எண்ணெய் காஞ்சிச்சிங்க. வடகம் நான் வீட்டிலே தான் போடுவேங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வடகம் போட்டுருவோம். கடுகு, வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சோண்டு வெந்தயம் பொரியட்டும். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி போட்டுடலாம். தக்காளியை வதங்கட்டும். ஏற்கனவே 2 தக்காளி புளியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி தான் போடுறேன். அதுக்குள்ளே பூண்டும் சீரகமும் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது, குறை அரைக்கணும். இந்த அரைச்சின்னு வந்துடலாம். அதில் இது வதங்கிச்சிங்க தக்காளி. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளி, தக்காளி, உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டு தொலைவிட்டு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு 2 பெரட்டிட்டு புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். புளி ஊற்றியாச்சு. கலந்துடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். கொதி வரட்டும். இந்த அளவு குறை நரைச்சா போதுங்க பருப்பு. வெங்காயம் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். தேங்காய், திருவண்ண தேங்காய் அரை முடியில் பாதி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. கொதி வரும்போதே போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு திக்காகிடும். அப்புறம் அந்த குழம்பு உண்டை போடும்போது உண்டை கரையும், திக்காகிடும். அதனால் உண்டை போட்டுடலாம். இப்போ இதில் உண்டை பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாடி கழுவி இருக்கலாம். அந்த தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அது ஊற்றினாலும் கடலைப்பருப்பு தண்ணி தாங்க திக்னஸ் வரும் குழம்பு. இந்த அளவுக்கு கொதி வரும்போதே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் புளி ஊற்றணும். கொச்சோடனே அந்த உருண்டைங்களை போட்டுடலாம். தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. அப்புறமா திக்காகிடும் உருண்டை போட்டோன்னே. கடலைப்பருப்பு உருண்டை வச்சு போட்டுடலாம். ரெண்டு பேட்சாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 உண்டையை போட்டுட்டு ஸ்லோ பண்ணி போடணும். கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு 5 உண்டை போட்டுடலாம். 6 உண்டை போட்டுட்டு நம்ம போட்ட உண்டெல்லாம் மேலே வரணுங்க. கொதித்தோன்னே இந்த அளவு வந்துச்சு. இப்போது மேலே திருப்பி ஒன்று போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டால் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு கரைஞ்சிரும். இதுலேயே அடை செய்யலாங்க. அந்த பருப்பு உருண்டையிலேயே இது சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் அடை தட்டிக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு கடை கிளம்புறாரு. அதனால் இதுக்கு 2 அடை தட்டிடுறேன். பகடா மாதிரி வேணும்னா அதில் தேங்காய் போடாமல் பகடா மாதிரி சுட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்ம போட்ட உண்டெல்லாம் மேலே வந்துச்சிங்க. திருப்பி இருக்கிற மாவு உண்டையை போட்டுடலாம். எத்தனை வேணுமோ அவங்க வீட்டுக்கு இருந்தால் கூட எங்களுக்கு பிடிக்கும். உருண்டை குழம்பு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் மறுநாள் கூட வச்சுருந்து சாப்பிடுவோம். பிடிக்கும் குழம்பு எல்லாருக்கும்.
உருண்டையெல்லாம் போட்டுட்டு கேஸ் கொஞ்ச நேரம் ஃபீடாக வைக்கலாம். நம்ம போட்ட உருண்டைலாம் மேலே வரணும். ஸ்லோ பண்ணி தான் போடணும். போட்ட பிறகு கேஸ் ஸ்பீடாக வச்சிடலாம். உருண்டெல்லாம் மேலே வந்துடும். எல்லா உருண்டையும் வந்த பிறகு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே அந்த அடை வைக்கட்டும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இது குழம்பு சாப்பாடுக்கு உருண்டை குழம்பு வச்சுட்டு இந்த அடை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் திருப்பிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்துட்டுருக்கு. குழம்புக்கு வச்சிட்ருக்குங்க. இன்னும் ரெடி ஆகணும். அடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவு ப்ரௌனாக செவக்கணும். அடை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். வெந்துச்சிங்க உண்டை சாஃப்டாக. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பாடுக்கு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம வெந்துச்சா பார்க்கலாம். 1/4 மணி நேரம் வெந்துச்சிங்க. இந்த குச்சியில் குத்தி பார்க்குறேங்க. பாருங்கள், ஒட்டாமல் வருது. வெந்துச்சு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சுட சுட சாப்பாடு, பருப்பு அடை, உருண்டை குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.